ஐயோ கவனமாக தான் போகணும் இருந்தா சரி. 27 காலையில் ஒரு 10 மணி போல வந்துருச்சுங்க. ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு தான் இல்லாமல் இருந்தாங்க. ஆமாம், அதுக்கு பிற்பாடு என்ன சார், நாங்கள் டக்குனு பிள்ளைகளை தூக்கிட்டு அங்கிட்டு ஓடி ஒரு 10 நிமிஷம் சென்று தான் சார் அந்த ஸ்லிப் வந்து. அதால் ஃபஸ்ட்டாக வரைக்குள்ள வந்து இவங்க ஓடுங்கன்னு சொல்லி கத்தைக்குள்ள இவங்க இந்த பக்கத்தால் ஓடி இருக்காங்க. ஓடக்குள்ள வந்து இந்த பக்கத்தாலையும் திரும்ப மண் சரி வந்துருக்கு. ஹஸ்பண்ட் போகும்போது ஒய்ஃபையும் கட்டி அணைச்சிக்கிட்டாராம். 2 பேர் போகட்டும், பாபா தூக்கி அங்கிட்டு வீசிட்டாரு. அவங்க 2 பேர் சேர்ந்து போயிட்டு சுமார் அங்கே வந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ல அங்கே பொடி கிடந்துச்சு. 2 பொடி. இது பூரா வந்து சிவப்பு எச்சரிக்கை தானே. இப்போ இதால தான் பொடியெல்லாம் கொண்டு போவாங்களாம். அதுல ஒரு பொடி மட்டும் கண்டெடுக்கப்பட்டுச்சு மஸ்பண்ணையில. அதாவது ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. பிள்ளைகிற உயிரை மட்டும் காப்பாற்றுவோம்ன்ற எண்ணத்தில் வந்து பிள்ளைய தூக்கி வழியில் வீசிட்டு ஒய்ஃபும் வந்து ஹஸ்பண்டும் ஒருமிக்க தண்ணியில் அப்படியே அடி விட்டு போயிட்டாங்களாம். 10 மணிக்கு ஸ்லிப் வந்துச்சு சார். நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை மட்டும் தான் சார் எடுத்து வந்து ஐடி கார்டோ உடுப்பு ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலைங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்க சார் சொல்லுறேன் சார். ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த கோயிலில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க தானே. ஸோ அவங்களோட வீடு வந்து கீழே இருக்குது. நாங்கள் நேரத்தோடய வந்து அந்த ஏரியாவில் போயிட்டு வந்து நாங்கள் வீடை கண்டுபிடிக்க இல்லாத முறையில் திரும்ப வந்து நாங்கள். ஸோ அப்போ அவங்கள எங்கள்கிட்ட வச்சிருந்த ரிக்வெஸ்ட்டும் இதானே, என்னென்னா நாங்கள் கதையாக சொல்லிக்கல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு நம்பி, ஆனால் நீங்கள் நேரடியாக போய் எங்களோட வீடை வந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே விளங்குன்ற மாதிரி வந்து சொன்னவங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து அங்கே தான் போகிறோம். மறுபடியும் இதே ரோட்டா? எதால போகணும்? இந்த ஏரியாவை சார் நாங்கள் இருக்க ஃபுல்லா ஏரியாவே அதில் 250 மீட்டர் இருக்குது சார். அதுல இருந்து அந்த துண்டை வச்சு வெடிச்சிருங்க. 250 மீட்டருக்கு மேலே மெயின் ரோட்டுங்க. மேலுக்கு வெடிச்சிருக்கு. மேல இருந்து அங்கே வச்சு வெடிச்சிருக்காங்க துண்டை வச்சோம். 250 மேல வீட்டு பின்னுக்கல்ல இடிஞ்சுதான் இருக்கு சார். அங்கே இருந்தால் மேலே மெயின் ரோட்ல தான் வந்திருக்குது. அந்த துண்டை வந்து அரவாசியில் அப்படியே மேலே வந்து அப்படியே நிறுத்திட்டு சார் அங்கிட்டு எடுத்துட்டு வந்துருச்சுங்க. கீழே வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க இந்த அளவுக்கு சரிஞ்சு வந்துருக்குன்னு சொல்லி. இதுக்கு மேலே வந்து ரோட் ஒன்று இருக்கு. அந்த ரோட்ல இருந்து அப்படியே இடிஞ்சு வந்துருக்கு. ரோட்டுக்கு மேலே வெடிச்சிருக்கு சார். வெடிச்சிருக்கு சார். ரோட்டு கீழே தான் இழுத்தது. கீழே வந்தது இந்த அர்த்தம் சரிங்கிட்டு போவே இல்லாமல் இருக்கு. இதுக்கு வந்து சார் கோயில் இருந்துச்சுங்க. கோயில் இருந்தது? ஆமாம், பெரிய கோயில் ஒன்று இருந்துச்சுங்க. மாரியம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சுங்க. பாலமெல்லாம் இருந்துச்சு. எங்க இந்த பள்ளத்தில் அந்த நீல தகர அடிச்சிருக்கு சார். அதுக்கு முன்னுக்கு பாலத்தில் இங்க இருந்து அந்த மரமெல்லாம் புட்டிக்கிட்டு வந்ததில்ல அப்படியே எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. பாலம் அந்த கோயில் எல்லாமே சேர்த்து அடிச்சுட்டு போயிடுச்சு. எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் இந்த வீடுகள் வந்து வேறு ஒன்றும் அடிபட இல்லையா? வீட்டுக்கு வந்துட்டு அடிப்படல சார். அந்த ஓரமெல்லாம் எல்லாம் இறங்கிடுச்சு. எல்லாம் இறங்கி நேரடியாக போய் பார்க்கலாம் மக்களே. பார்க்கலாம் சார், போகலாம். சரி போவோம். சரி, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த ஏரியா வந்து என்னென்ன அந்த வாழைமரம்லாம் இருக்கு. அந்த வாழைமரம் இருக்கு. அந்த வாழைமரம் இருக்க இடத்துல தான் நம்மளோட வீடு. அங்கே இருந்து இந்த சருவு வரக்குள்ள தான் லைத்துல இருந்து சவுண்ட் விட்டாங்க. அங்கிட்டு ஓட சொல்லி. இது இந்த சரி வந்துருக்கா? நீங்க ஓடினது இது வரக்குள்ள தான் ஓடணும். அப்பெல்லாம் நீங்க இங்கே இருந்துருக்கீங்களா? ஐயோ, மழை தானே சார். அன்னைக்கு 27ஆம் தேதி மழை தானே. காலையில மழை 27 காலையில் ஒரு 10 மணி போல வந்துருச்சுங்க. ஒரு சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு தான் இல்லாமல் இருந்தாங்க. ஆமா, அதுக்கு பிற்பாடு என்ன சார், நாங்கள் டக்குனு பிள்ளைகளை தூக்கிட்டு அங்கிட்டு ஓடி ஒரு 10 நிமிஷம் சென்று தான் சார் அந்த ஸ்லிப் வந்து. என்ன முதலாவது கேள்வி, நீங்க இங்க இருந்து எப்படி பயணம் செய்றீங்க இந்த ரோட்ல? எல்லாம் ஆமா, இதுல தான் சார் மேல டவுனுக்கு போனோம். ஐயோ, பார்க்கவே எப்படி ரோட் இல்லைங்க. அப்பெல்லாம் போறப்ப ரோட் இல்லைங்க. எல்லாம் அதுக்கு பிற்பாடு புல்டோசர் போட்டு தான் வெட்டி எடுத்தாங்க. மண்ணெல்லாம் அள்ளி போட்டாங்க சார். நாங்கள் அதில் தான் நடந்து போனோம். சின்ன சின்ன வயசு போன ஆளுங்க பிள்ளைகள்லாம் தூக்கிட்டு. பனியெல்லாம் ரோட் ரொம்ப மோசமாயிருச்சுங்க. ரோட்டெல்லாம் மட்டமாயிருச்சுங்க. பனி வரும் சார். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரி, ஓகே, நேரடியாக போய் பார்ப்போம். அந்த ரோட்டில் தான் பிள்ளைலாம் தூக்கிட்டு வந்தீங்க. ஐயோ, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஒரு இது வந்து அப்படியே சரியாக கூடிய இடம் தான் சொன்னால் சார். ஒரு 70-80 மையம் நடந்துருக்குங்க. மேலே அப்படியே அந்த 800 அடி வெடிச்சிருக்குல்ல இல்லை சார். அந்த வெடிச்சிருந்தது அப்படியே வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு 70 மையம் இப்படி பாருங்க நடந்திருக்கும். ஐயோ, அவ்வளோ பேர் இந்த ஏரியாவில் தான் இருக்கும். அந்த 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 துண்டு இருக்கு தானே சார். அந்த வீட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேராக மேலே வச்சு வெடிச்சிருங்க. அப்படியே ஃபுல்லாக வெடிச்சிருக்கு. ஆமாம், அதுக்கு நேராக மேலே ஃபுல்லாக வெடிச்சிருக்கு சார். இப்போவும் வந்து அந்த மேலே வந்து வெடிப்பு இருக்காம். ஸோ நாங்கள் அதை வந்து காட்டுறோம். வந்து நேரத்தோட நாங்கள் அந்த ரோட்டில் போகணும்னு நாங்கள் நினைக்கிறேன்.
ஒரு ரோட்லேருந்து வெடிச்சிருக்கு. இப்பயும் அதிகமாக மழை பெஞ்சா இது திரும்ப வந்து அப்படியே வந்துடும். ஸோ இங்கே இருக்கிறவங்க தான் அந்த கோயிலில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. என்ன இது குறை மட்டும்தானே இதில் இருக்கதே மிச்சம். இதுதான் எப்படி வந்து சேர்ந்துருமே. இது உள்ள ஒரு வீடும் இருக்கு இல்லையா? நல்ல காலம் என்ன. சரி நம்ம போவோம் மக்களே. ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் நேரடியாக போக போகிறோம். நாங்கள் நேரத்தில் நாங்கள் வந்து அப்படியே போய் அங்கே போயிட்டோம். நாங்கள் அப்படியே சுற்றி போயிட்டோம். இந்த வழியெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் இவங்களை கூட்டிகிட்டு இந்த இடத்த வந்திருக்கோம். அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஃபுல்லாக முகில் மூடுது இல்லை அவங்களோட ஏரியாவை. அந்த டைம்லலாம் எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இதால்? நம்ம என்னன்னு கேட்டால் சாதாரணமாக 25 சாதாரண மழை பெஞ்சு, ஓகே 26 பெரிய மழை பெஞ்சு நமக்கு. ஆமாம். அந்த 26 பெஞ்ச பெரிய மழையில் ஸ்டார்ட் வந்து சாதாரண சின்ன ஸ்லிப் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா நம்ம அப்பா விருத மேலே தொங்கல் இருக்கு. அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஹவுசிங் மட்டும் இருக்காங்க, கிட்டத்தட்ட 35 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல அது மட்டும் 35 பேர் இருக்காங்க. முதல் ஸ்டார்ட் வந்து 25 பேஞ்ச மழையில சாதாரண சின்ன ஸ்லிப் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் சின்ன ஸ்லிப் வந்துச்சு, அதை விட கொஞ்சம் கூடுதலா கொஞ்சம் வந்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா 27ஆம் தேதி விடிய காட்டியில தான் எங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய ஸ்லிப் வந்துருக்குன்ட்டு இந்த ஏரியாவில். விடிய தான் தெரிஞ்சிருக்கு. நைட்டோட நைட்டா என்ன நடந்துட்டு எந்த ஒரு உங்களுக்கு இருக்க முடியாது. நாளைக்கு இந்த துண்டு இறங்கிருச்சான்னு பார்த்தோம். சத்தம் கேட்டுச்சு. 3 டைம் அப்படியே பணிய போயிருக்கும். சத்தம் கூடுதலா கேட்டுச்சுங்க. விடிய 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 பயங்கர சத்தம். என்னன்றது தெரியாது. என்னன்னு தெரியாது. அந்த கோயிலுக்கால கீழ எல்லாம் பணிய கிட்டத்தட்ட ஒரு இடி விழுந்த மாதிரி தான். அந்த மாதிரி எல்லாம் பூமி அதிர்வு வைப்ரேட் ஆகி பெட்டி சத்தம் தான் வந்து என்ன நடக்குன்றது தெரியாது. முடிஞ்ச கைக்கு தான் என்ன செஞ்சோம், 30-35 பேர் என்ன செஞ்சிருக்கோம், ஃபுல்லா கூட்டிகிட்டு போனாங்க. இல்லை ஒரு 15 பேர் மாதிரி போனோம். போயிட்டு பார்த்தா என்ன நடந்திருக்கு எங்க நடந்திருக்குன்னு சொல்லி ஏரியா ஃபுல்லாக பார்த்தோம் நாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாமே. அதுக்கப்புறம் போலீஸுக்கு தெரியப்படுத்துறோம். போலீஸ் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் போலீஸ் வந்தாங்க. டக்குனு ஏஜ் ஆஃபீஸில் ஜிஎஸ்எம்எஸ் அவங்கலாம் வந்தாங்க. உடனடியாக இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி 150 குடும்பம் எல்லாத்தையும் கோயிலுக்கு போக சொன்னோம், மண்டபத்துக்கு. இப்போ அதில் போயிட்டு இன்னைக்கு ஒரு 1.5 மாசம் கிட்ட ஆகுது. மண்டபத்தில் தான் இருக்காங்க. இப்போ ஆனா இங்க யாருமே இருக்கல தானே. இல்ல ஒண்ணுமே இல்ல. கிட்டத்தட்ட கோவில் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கோவில் மாதிரி பணியை போயிடுச்சு. இல்ல தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. பணியை பார்க்கலாம் போனீங்க. இது பூரா வந்து சிவப்பெச்சரிக்கை தானே. இப்போ யாருமே இல்ல வருவாங்க வந்து இந்த ஆடு மாடு கோழி எதுவும் வச்சிருந்தான்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இது செஞ்சுட்டு மற்றபடி போயிடுவாங்க. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பள்ளங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் சரிஞ்சிருக்கேன்னு. ஐயோ கடை ஒன்று இருந்துச்சு. அவர் இப்போ அங்க இருக்காரு. கடை போயிட்டா இருக்காரு. அவர் மண்டபத்துல இருக்காரு. இடத்துல இருந்தியா? கடை ஒன்று இருந்துச்சு. அந்த கடை உடஞ்சிக்கிட்டு ஒரு செவரோட சாமான் உங்களுக்கு தள்ளி போயிடுச்சு. ஐயோ பயங்கரமாக இருக்கு உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குமன்றது. ஓ மை காட். இதெல்லாம் பயிர் செஞ்சிருக்கீங்களா? இதெல்லாம் பயிர் தானா? தோட்டமா? இப்போ எப்படி தான் பயிர் செஞ்சதுல வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த பையனை யாரோட மரக்கறியுமே எடுக்கிறதுக்கு இயலாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய நஷ்டம் போயிடுச்சு ஆளுகளுக்கு. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம்? கிட்டத்தட்ட லட்சம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கு. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வரைக்கும் போயிருக்கும். விவசாயம் செய்யறது வந்துட்டு நெடுங்குள்ள நியாயமான என்னென்னலாம் விவசாயம் செய்திருந்தீங்க? அந்த ஓரமெல்லாம் விவசாய தோட்டம் தான் சார். அந்த மேல ஸ்லிப் ஒன்று போயிருக்கு இல்லையா? மேல ஸ்லிப் போயிருக்கு. அந்த சேரியில தான் அப்பாவோட தோட்டம் இருக்கு. அதெல்லாம் தோட்டம்லாம் பனி ஆத்துக்கு வந்துருச்சு. மரக்கறியோட போயிடுச்சு. என்னென்ன மரக்கறிகள் செய்திருந்தீங்க அந்த டைம்ல? கோவா எல்லாம் போடுங்க. எல்லாமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா சார் அதுல இருந்ததா? அந்த மரம் இருக்கு சார். தோட்டம் தான் சார். அதுக்கு அங்கிட்டு உள்ள துண்டும் தோட்டம் தான் இருந்துச்சு. ஐயோ சார் படி கொஞ்சம் படி. பார்த்தாலே இப்போ நீங்கள் இங்கேருந்து ஏதாவது ஒரு வாகனம் கொண்டு வரண்டா, பைக் ஏதாவது நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படி இந்த இடத்த கொண்டு வரீங்க? கொண்டு வரையில தலையில இதுதான் நீங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னு சொல்லி இங்கே இருக்க ஒருத்தருங்க. ஐயோ பைக் போட்டீங்க தானே? ஆனை போடுறதாட்டி அது மடம் வச்சுக்கிட்டோம். எப்படி ஒரு வாழ்க்கை. ஓ மதான் இதெல்லாம் தூக்கிட்டு போகணும். இந்த படியால என்ன தூக்கிட்டு போற காட்டா போட்டு. இதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போனதாண்டு.
பாதை இல்லை இதில், அதாவது இதில் வந்து பாதை இருந்திருக்கு. ஐயோ கவனமாக தான் போன இப்படி இருந்தா சரி. வருவியா? இங்கே கீழே இருக்கக்கூடிய அது இது எல்லாமே அடிச்சிட்டு போயிட்டு சே. ம். பாலோட பெரிய ரோட்டு ஒன்று இருந்துச்சு. அப்படியே வந்து மேலே உள்ளவங்களும் இங்கிட்டு தான் வருவோம். அந்த கோயில் இல்லை. இப்ப இதெல்லாம் வீடுகள் இருந்து, இதெல்லாம் ஆட்கள் இருந்திருக்காங்க. இது அன்னைக்கே இந்த கரண்ட் ஒயர்லாம் விழுந்துச்சா? 27 வந்து பாக்குறதுனால எல்லாம் விழுந்து கிடந்துச்சு. இது விழுந்து இருந்தது. எங்களுக்கு வந்து சார் இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து சார் ரோட்டு இதுதான் ரோட்டு, சின்ன ரோட்டு ஒன்று இருந்துச்சுங்கண்ணே. இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து இந்த ரோட்டில் தான் போயிட்டு தான் போனாங்கன்னா பாலம் ஒன்று இருந்துச்சுங்க. இந்த கல்லுப்பாறை இருக்கு இல்லைங்களா, இந்த கல்லுப்பாறைக்கு அந்த இதுக்கும் பாலம் ஒன்று போட்டுருந்தாங்க. அது ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள பழமை வாய்ந்த பாலம் ஒன்றுங்க. அது அடுத்தது சார் அம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சுங்க. அது பக்கம். ஆமாம் சார், கோயில் ஒன்று இருந்துச்சு சார், அம்மன் கோயில் ஒன்று. இந்த காலத்தில் உள்ளவங்க சின்ன கோயில் ஒன்று வச்சு இருந்தாங்க. அது வந்துட்டு மரம்லாம் இருந்துச்சு சார், ஒரு 6 மரம் இருந்துச்சுங்க. அதில் பெரிய பெரிய மரம், அது நினைச்சு பார்க்க முடியாத மரம். ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள மரம் உண்டாக்குனது. அந்த பாலம் கட்டுற டைமுக்கு வச்சிருந்தாங்க சார். அந்த மரம்லாம் வந்துட்டு சார் ஒரு சிலிப்பாட்டு சொன்னா எல்லாம் போயிடுச்சு பணியை. எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி ஒரு காட்டுதில்ல மரம் கிடக்கு சார் பணியை. ஐயோ இதை பாருங்க, எந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணி அடிச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. அது வந்துட்டு இன்னொரு டிசைன்ல தான் சார் கிடக்கு அந்த மரம். இந்த ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சுங்க, இந்த இடத்துல கோயில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோயிலும் இல்லைங்க, அதுலேயும் கோயில் ஒன்று இருந்துச்சுங்க. அங்கே ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சுங்க. அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ நான் நிற்கிற இந்த இடம் வந்து ஒரு ரோட் தான். ஸோ இப்போ இதால் அப்படி ரோட் போய் அந்த இதை வந்து இந்த தண்ணியை வந்து க்ரோஸ் பண்ணுறதுக்கு வந்து இதில் பாலம் ஒன்று இருந்தால் அந்த பாலத்தால் கடந்து வந்து அந்த பக்கத்தில் போய் அப்படியே வந்து போவாங்களாம். அதை தாண்டி வந்து அந்த பாலத்துக்கு பின்பக்கம் வந்து ஒரு பெரிய கோயில் இருந்ததாம். அந்த கோயிலோட சேர்த்து வந்து நிறைய மரங்கள். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருந்ததாம். அதுக்கான அடையாளம் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் இது பாலத்தோட முழுதும் சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டு. இப்போ நீங்கள் வந்து காலையில் எழுப்பி பார்க்கலாம், அது இது அடிச்சுட்டு போயிருக்கவங்களுக்கு தெரியுமா இது அடிச்சுட்டு? ஆமாம் சார், ஆமாம் சார். 10 மணியை போல, பகல் 10 மணி 27 10 மணியை போல தான் அந்த முதல் ஸ்லிப் வந்து வந்தல சார். இந்த கோயிலெல்லாம் போயிடுச்சுங்க, கோயிலும் போயிடுச்சு, பாலமும் போயிடுச்சு. ஒரே ஒரு மரம் மட்டும் இருந்துச்சு சார் இந்த ஓரத்தில். அப்போ அந்த மரம் வந்துட்டுங்க நைட்டு 27 நைட்டு எல்லாம் உடச்சிட்டு போயிடுச்சுங்க ஃபுல்லாக. ஆமாம், தெரியுதே இல்லை இதில் ஒரு கோயில். ஆமாம் சார், புதிய இடம் மாதிரி ஒன்று இருக்கு. ஆனால் நல்ல என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து உயிர் ஆபத்து நடக்க இல்லை. ஸோ இது நேரத்தோட நடந்தால வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அலர்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நாங்கள் காட்டின அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டாங்களே. இப்படி தான் சார். என்னன்னு கேட்டால் அந்த சம்பவம் வந்துட்டு நைட் நடந்திருந்தா மையம் நிறைய நடந்திருக்குங்க. காரணம் என்ன கேட்டால் எல்லாமே மக்கள்லாம் இங்கிட்டு தான் ஓடியார பார்த்துருக்கோம். ஒரு 80 பேர் மாதிரி இறந்துருப்பாங்க சார். சின்ன பிள்ளைகள் பெரிய ஆள் சேர்த்து எல்லாம் ஒரு 80 பேர் இறந்துருப்பாங்க. ரவுட் டைமாக இருந்தால் 7 மணிக்கு பிற்பாடாக இருந்தால். ஆமாம், யாரும் கேட்டால் எல்லாமே இதில் தான் சார் வருவாங்க. இதில் அடுத்தடுத்து ஸ்லிப் வந்துட்டு சார். அந்த பாருங்க, அதான் மெயின் ரோட்டுங்க, அது மேலே உள்ளது தான் மெயின் ரோட்டு. ஆமாம், அதுதான் அந்த வந்து இப்படி வருதுங்க. இந்த துணிலே அங்கிட்டு வந்திருக்குங்க. இதுக்கு நேரம் மேலே தாங்க ஸ்லிப் ஒரு 200 ஆமாம் ஒரு 200 மீட்டர் போல் ரோட்டு வெடிச்சுங்க. அங்கேருந்து அங்கே வச்சு வெடிச்சிருக்குங்க. திரும்ப வருமானு தெரியாது எப்போ சோறு படுங்க. இப்போ நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு நாளைக்கு மழை ஒன்று பெஞ்சா இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பவும் வந்து உண்மையிலே இது சரி மட்டும் சொல்லி யோசிச்சிருக்காங்க. அதாவது மேலே உங்களுக்கு தெரியுது, நான் அந்த பக்கம் ஒன்று காட்டுறோம். ஸோ மேலே வந்து ஒரு பெரிய ரோட்டு இருக்கு. அந்த ரோட்டு நாங்கள் நேரத்தில் பாக்கிகளும் இறங்கி இருந்தது. அது வந்து அப்படியே ஃபுல்லாக வெடிச்சிருக்காங்க. வெடிச்சிருந்தா அதில் இருக்க வீடுகள்லேருந்து எல்லாமே வந்து அடிச்சிட்டு போய் எல்லாமே பண்ணி வந்துடும் சார். இது வந்து நெடுவில் பாறை தாங்க சார் இருக்குது, கீழே பெரிய பாறை தாங்க. இந்த மாதிரி பாறை தான், பாறைக்கு மேலே தான் அந்த வீடுலாம் இருக்குது. இதுக்கு வந்து எந்த அளவு தண்ணி போய் கொண்டு இருக்குது? தண்ணி வந்துட்டு சாதாரண இந்த அளவு தான் சார் போய்கிட்டு இருந்துச்சு. வெயில் டைம்லலாம், வெயில் காலத்துலலாம் இதோட கொஞ்சம் குறைவாக தான் போய்கிட்டு இருக்கும். மழை பெஞ்ச பிற்பாடு தான் உங்களுக்கு கூடுதலே வருது. இந்த சிலிப்பு வந்த பிற்பாடு தான் சார் பெரிய வெள்ளமாக வந்தது. சிலிப்பு அந்த டைம் வந்து பெரிய வெள்ளமாக, ஆமாம் பெரிய வெள்ளமாக போகணும், எல்லாம் உடச்சிட்டு போகணும். இப்போ என்னென்னு இருக்குன்னா, அங்கே கீழே சொல்லியிருந்தவங்க அந்த பக்கம் இருந்து ஆற்ற கடந்து வரையிலாமல் அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஆற்றுன்னு இந்த இந்த போன தண்ணியை கடந்து வரையிலாமல் வந்து அவதிப்பட்டேன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களா வரையிலாமல் அவதிப்பட்டாங்க. ஆமாம் சார், அங்கே இருந்தவங்க வந்துட்டு எல்லாருமே என்ன சொன்னால் அப்படியே வந்துட்டாங்க சார். வந்து அந்த ஏரியா போயிட்டாங்க. ஆமாம், அந்த ஏரியா போயிட்டாங்க. அது அந்த ஸ்லிப்பு வர முன்னே அங்கே போயிட்டாங்க. ஆமாம், அந்த ஸ்லிப்பு வந்த பிற்பாடு போயிட்டாங்கன்னா போய் கேளாதுங்க. இங்கிட்ட போய் கேளாது, எங்களுக்கு இங்கிட்ட வந்து கேளாது. சில வேளை அந்த ஸ்லிப் போகிற டைமை பார்த்து அந்த டைமில் யாரும் சரி வந்திருந்தாங்கன்னா எப்படியுமே உயிர் சேதமாயிருக்கு. சின்ன பிள்ளைங்க தூக்கி ஓடி வரையில தானே சார்.
அதனால சிக்கலுங்க. எங்களுக்கு அங்கிட்டு போயிருந்தாலும் சிக்கலாயிரும், இங்கிட்டு வந்தாலும் சிக்கலாயிரும். சரி, இப்போ நீங்கள் உங்களோட இத்தனை வயசுக்கு வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லைங்க சார், பார்த்தது இல்லைங்க. இப்போ எனக்கு ஒரு 54 வயசு 55 வயசு ஆகுதுங்க. இப்படி ஒரு சம்பவம் அந்த டீசனில் நடந்ததே இல்லை. நீங்கள் காலகாலமாக இங்கே தான் இருக்கு? ஆமாம், பரம்பரை நாங்கள் இங்கே தான் சார் இருக்கோம். ஆமாம். அது கூட இதுக்கு பார்த்ததே இல்லை. இல்லைங்க, நம்ம அப்பா அம்மாவும் சொன்னது இல்லைங்க இந்த மாதிரிலாம். உண்மையா அந்த டைம்லையும் நீங்கள் இப்போ இந்த ஸ்லிப்பெல்லாம் மாறதுக்கு முந்தியெல்லாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இந்த இடத்த விட்டு நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகணும்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் யோசிக்கலைங்க. யார்கிட்ட போல வந்து நினைச்சது இப்போது டிசம்பர் நமக்கு நவம்பர் கடைசிக்கு டிசம்பருக்குள்ள சாதாரண மழை ஒன்று பெய்யும்னு சொல்லி தான் நம்ம நார்மலாக இதாக இருந்தோம். இவ்வளோ பெரிய மழை பெய்து சிரிப்பு போட்டு சொல்லி நினைச்சு பார்க்கணும். ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஸ்லிப்பெல்லாம் மாறதுக்கு முந்தி வந்து யோசிச்சிருக்க மாட்டீங்க, இது வந்து கூட பூர்வீகம் ஏதாவது இருந்திருக்கலாம், அப்போ நாங்கள் இங்கே தான் இருக்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் இங்கே இருப்பீங்களா? இன்னும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை சார். நான் அப்படியே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் செத்தாங்க சார். நான் பிழைக்கணும். எப்படி நான் மழை டைமில் வந்துட்டு படுத்தோம்னு சொன்னால் மறுநாள் காலையில் நம்ம இறந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுவும் சின்ன பிள்ளைகள். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க சார். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார். அன்றைக்கு நைட்லாம் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே வந்து சொல்லுவாங்க வந்து குயிக்காக வந்து ஒரு ஆம்பளை வந்து அழமாட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட கஷ்டம் கூட பாதிக்கப்பட்டிருந்தது தான் அந்த கண்ணே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அழுறீங்களே இந்த பிரச்சனை சொல்லுங்களேன், இங்கே இருக்கிற ஆக்கள்லாம் காப்பாற்றி எடுத்து நீங்கள் எல்லாரும் கொண்டு சேர்த்துருக்கிறீங்க. அந்த டைமில் நீங்கள் இப்போ என்ன பாடுபட்டீங்க? பாடுபட்டேன்னு சொல்கிறேன் சார். 10 மணிக்கு சிலிப்பு வச்சு சார். சின்ன சின்ன பிள்ளைகளை மட்டும்தான் சார் எடுத்து வந்து ஐடி கார்டோ உடுப்பு ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலைங்க. இல்லை அரை காய்ச்சல் ஒன்று போட்டு மேலே தண்ணி கட்ட போனோம் சார் தோட்டத்துக்கு. அந்த இதை மட்டும் தான், அதோட மட்டும் தான் 3 நாளாக நாங்கள் மண்டபத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் மழையெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்க ஒரு 2 நாள் வெயில் அடிச்சிச்சு நார்மலாக. அதுக்கப்புறம் தான் வேறு எந்த வழியில் போகல, அது கால் உள்ளுக்கு இறங்கும். வேறு வழியில் போயிட்டு தான் இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன சாமான்களை எடுத்துக்கிட்டு சரி, அப்போ இங்கேருந்து போய் நீங்கள் திரும்ப இங்கே வந்து பார்த்தது வந்து அடுத்த நாள் வந்துட்டீங்களா? இல்லை சும்மா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க? இல்லை சார், பார்க்க சும்மா வந்தவங்க வந்து எட்டி பார்த்தோம் சார். என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம். என்ன நடந்திருக்குன்னு சொல்லி மட்டும் பார்த்தோம். கோயிலில் இல்லைங்க, எல்லாம் போயிடுச்சு. பணியுள்ள கோயிலில் போயிடுச்சுங்க. அது இல்லாமல் இன்னொரு கோயிலுக்கு போயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு இருந்தது அந்த கோயில் இடத்துல வந்து? கோயில் நல்லா வடிவா நல்லாவே இருந்துச்சு சார். அதில் ஃபோட்டோஸ் எதுவும் இருக்கா? அப்படி ஃபோட்டோஸ் இல்லைண்ணே, ஃபோட்டோஸ் எல்லாம் அது வந்து முந்தி அந்த காலத்தில் உள்ளவங்க அப்படி வச்சு கும்பிடுவாங்க. 10க்கு 10 காம்பர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அகலம், 10க்கு 10 அடி அகலம் 10 அடி நீட்டம், அந்த அளவுக்குள்ள தான் கோயில் ஒன்று இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்குள்ள கோயில் மாதிரி. 100 பேர் அங்கே இருக்கலாம். 50 பேர் இருந்து சாமி கும்பிடலாம். 50 பேர் மாதிரி சேர்ந்து சாப்பிடுவோம். அது உண்மையாக வந்து நாங்கள் நிறைய இடத்த வந்து போய் சந்திக்கிறோம். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்றை தாண்டி வந்து அவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் என்ன சொல்கிறது கொடூரமாக இருக்குன்னு சொல்லலாம். வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்கள நான் மேலேருந்து இறங்கி வந்து நாங்கள் அப்போயே நான் கேட்டு வந்தேன். நான் வந்து இங்கேருந்து ஒரு அவசரம் பண்ணி சொல்லிச்சுன்னா ஒரு ஆள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, உன்னை வார பாதையே அவ்வளோ மோசம், கொஞ்சம் தவறுனா சரி உயிர் போயிடும். அப்படிதான் நடந்திருக்கா இங்கே முதல்ல வந்து? விழுந்திருக்காங்க சார், விழுந்திருக்காங்க. நைட்டில் வர்றவங்க தவறுதலே விழுந்துருவாங்க. நல்ல வெயில் டைமில் விழுந்துருவாங்க. மையம் கொண்டு போகிறத நான் சொன்னேன் சார். அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் பிடிச்சி தாங்க கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகணும். இந்த ஏரியாலெலாம் கொண்டு வரணும். மையம் கொண்டு போகிறதுக்கு வேறு எங்களுக்கு ரோட்டில் இல்லை. இந்த ரோட்டில் தான் அப்படி வரணும். இதில் சுற்றி வந்து தான் அப்படி வரணும். இப்படி வரணும். ஆமாம், இதில் தான் ரோட்டு, இந்த அளவுக்கு தான் ரோட்டு இருக்குது. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போவாங்க. வெளியிலேருந்து வர்றவங்களாம் பேசுவாங்க, என்னையா வாழ்றீங்க, மனுஷன் வாழ்றீங்க, அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. நாங்கள் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். என்ன தாங்க செய்கிறது? வேறு எங்களுக்கு வந்துட்டு வேறு வீடு கட்டுறதுக்கு வசதியான இல்லைங்களே. அப்படி நம்ம ஒரு ஆள் 2 ஆள் கட்டி போயிடும். மற்றவங்களாம் என்ன சார் செய்யுது? மொத்தம் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க? இப்போ இங்கே வந்துட்டு சார் 450 பேர் 500 பேர் அப்படி எத்தனை குடும்பம்? 120 குடும்பம். இப்போ நாங்கள் காட்டின அந்த இடத்துல 120 குடும்பம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற மொத்தம் 400 பேர் வந்து இருக்கிறாங்களாம். ஸோ அப்போ அவ்வளோ பேர் வாழ்க்கையும் ஜோதிச்சு பாருங்க. உண்மையிலே வந்து எல்லாரும் இப்போ நம்ம எனக்கு நாங்கள்லாம் வந்து இந்த இடத்துல நேரடியாக வந்து ட்ராவல் பண்ணலாம் எங்களுக்கே தெரியுது. ஸோ எப்படிப்பா இந்த இடத்துல வாழ்கிறாங்களா? அதை தாண்டி வந்து இப்போ நாங்களே நார்மலாக அந்த மழை பெஞ்சு இந்த வெள்ளம் மறைக்குள்ள வந்து பயப்பட்டு நாங்கள் வந்து என்ன நடக்க போக தெரியான்னு சொல்லி. ஆனால் சைட்டில் வந்து அந்த வெள்ளம் தான் ஏறி வந்து கொண்டு இருந்தது. ஆனால் இவங்க இந்த தண்ணி அடிச்சுட்டு போகிறதுலேருந்து மண் சரிவுலேருந்து ஏதாவது ஒன்று நடந்தால் இங்கே தப்பிச்சு விட்றே வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. இல்லை நார்மலாக இங்கே வரதை கண்டு தான் அதுக்கப்புறமா வந்து வலிக்கிட்டு போயிருக்காங்க எல்லாரும். போய் வந்து இன்றைக்கு வந்து ஓரளவு காப்பாற்றப்பட்டிருக்காங்க பிரச்சனையில். ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கிறது கஷ்டம், இங்கே இருக்கல அது வந்து. ஆனால் இவ்வளோ பேருக்கும் எப்படி இன்னொரு தீர்வை பெற்றுக் கொடுக்குறேன்றும் அது நமக்கு தெரியாது. கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும் என்னன்னு சொல்லி தெரியாது வந்து. உங்களோட விருப்பம் என்ன? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இந்த கிராம மக்கள் சார்பாக? கிராம மக்கள் சார்பாக சார், எங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து வாழ்கிறதுக்கு கஷ்டம் சார். அதனால எங்களுக்கு வேறு ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா. இப்போ நீங்கள் எல்லாம் வந்து கிழக்கு வடக்கு எல்லாம் போய் இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? அப்படியா? இப்போ நிர்வாகம் எப்படி சொல்லுதுன்னு சொல்லாது தானே. சரியான தேயிலை தோட்டங்கள் இருக்குங்க, இங்கே தேயிலை தோட்டங்கள் இருக்குங்க. அப்போ நம்ம மக்கள்லாம் அப்படி நியாயமான பேர் அங்கிட்டு போயிட்டோம்னு சொன்னால் அந்த தேயிலை தோட்டம் வீணாகிருமே சார். இப்போ அதை பற்றி நிர்வாகமும் யோசிப்பாங்க தானே சார்.
அப்போ அதுக்காக வேண்டியது நிர்வாகமும் நல்ல ஒரு இடத்த பார்த்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எம்பிஆர்லாம் வச்சு நல்லா செக் பண்ணி அந்த இடத்துக்கெல்லாம் கொடுத்தா நல்லவன். யான்னு கேட்டால் இது வந்துட்டேன் சார் 27 வருஷத்துக்கு முன்னுக்கு மறைந்த தலைவர் சந்திரசேகர் இருக்க நேரத்தில் கொடுத்த இதுதான் இது இந்த அவசியம் சார். அது வந்துட்டு லோனாக தாங்க சார் கொடுத்தாங்க. ஸ்டேட் வந்துட்டு இடம் மட்டும் கொடுத்து எங்களுக்கு வந்துட்டு லோன் தாங்க கொடுத்தாங்க. நாங்கள் லோனில் தான் வீடு கட்டிக்கிட்டோம். ஆமாம், லோனில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினோம். 30,000 ரூபா காசு மட்டும் கொடுத்தாங்க சார் லோனா அந்த டைமில். மேலதிகமாக வந்துட்டு இன்னமும் நாங்கள் வீடு அந்த திருத்திக்கிட்டு தாங்க 27 வருஷத்துக்கும் இன்னமும் அதை திருத்திக்கிட்டு தாங்க இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விவசாயத்தை செஞ்சோம், இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டில் வேலை செஞ்சோம், ஒரு சீட்டை போட்டோம், அப்படி இப்படி ஒரு ஆர்ட் போர்டு சீட்டை வாங்கி அடிக்கிறதோ, ஒரு தகரத்தை வாங்கி அடிக்கிறதோ, ஒரு கதவு சேனல் போடுறதோ, இன்னமும் அந்த வேலையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு சம்சாரத்தை விட்டு இபிஎஃப் எடுத்து அந்த வீடு செஞ்சாங்க சார். ஒரு நாள் கூட அந்த வீட்டில் தங்க முடியாத நிலைமையில போயிடுச்சுங்க. அது கடுமாகுது. ஏன்னா அதுலேருந்து சரிஞ்சு வருது. நாளைக்கு மழை பெஞ்சா என்ன செய்ய முடியும்? வர ரெடியாக இருக்குங்க. இப்போ அதுக்குன்னு அப்படி இறங்கி தான் சார் அந்த கணக்கில் விளங்குது உங்களுக்கு. அந்த மரத்துக்கு வீட்டுக்கு நேரம் மேலே பாருங்க இறங்கி இருக்கு. அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இருக்கிறது பாருங்க, இதான் மேலே இருக்கிற ரோடு வந்து இதுதான் ஒரு வடிச்சிருக்கு. இந்த இருக்கு இதான் மண் சரி வந்தது. இதுக்கு மேலே தெரிகிறது வந்து ரோடு. அதாவது இந்த இருக்கு பாருங்க, இது வந்து ரோடு. அங்கே மேலே வந்து அது ஃபுல்லாக வந்து வடிச்சிருக்கு. அங்கேருந்து அங்கே வரைக்கும் வந்து வடிச்சிருக்கான். வந்தால் இதில் இருக்க வீடுகள் எல்லாம் சேர்ந்து திரும்ப அடிச்சுட்டு போயிடுவேன். இப்போ வீடுகளை பார்க்கலாம், இதை பாதிக்கப்பட்ட வீடுகள் அப்படி பார்க்கணும்னா போயிடாது. இங்கே வந்து போயிடாது. இதால் மாறி அவங்கள வந்து மேலால் சுற்றி வந்தவங்களா? அப்படியா? ஆமாம் சார். அப்போ வந்து இன்னொரு டீசலோட வந்து தான் சார் பாதி பேர் வந்தோம். இன்னொரு டீசலோட சேர்த்து பாதி பேர் வந்துட்டு இந்த இதில் ஏறிட்டாங்க. அப்படி மேலே போயிட்டு. ஆமாம், போயிட்டாங்க சார். ஆனால் போனாலும் அந்த ரோட்டில் வர இல்லாதுங்க. யார்கிட்ட டோசர் போட்டு இப்போ கிட்டத்தட்ட தான் அழுனாங்க. அது ஆமாம், அது ஒரு கிழமைக்கு வாகனம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ராவல பக்கத்துல இருந்து வாகனம். அதே மாதிரிங்க சார் டெல்மாரில் ஒரு மையம் நடந்து டெல்மார் மையத்தை வந்து தூக்கிட்டு போனாங்க சார். கந்தப்பள்ளி வச்சு தூக்கி விட்டு கந்தப்பள்ளி வச்சு தான் ஆம்புலன்ஸை வச்சு ஏற்றிட்டு போனாங்க. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. யார்கிட்ட ரோட்டில் எல்லாம் பிளாக்குங்க, வாகனத்தை போட்டு கொண்டு போகலான சூழ்நிலை. அந்த பக்கம் வந்து இறந்தவங்கள அந்த உடல் எல்லாம் கண்டுபிடிக்கப்படலன்னு சொல்றாங்க. படலை 2 பேரோ 3 பேரோ மட்டும் தான் எடுத்திருக்காங்க. எத்தனை பேர் மொத்தம் இறந்துருப்பாங்களா? எத்தனை பேர் உடல்ல கண்டுபிடிக்கல? 6 பேர் இருந்திருக்காங்க. 6 பேர் இருந்திருக்காங்க. 6 பேர் வந்திருக்காங்க. இந்த ஊருக்கு பக்கத்துல இந்த முடிவு தெரிஞ்சா அதுல ஒரு பொடி மட்டும் கண்டெடுக்கப்பட்டுச்சு மஸ்பண்ணையில. அதாவது ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கூட தான். பாத்தியாடா, உண்மை 50 கிலோமீட்டருக்கு அங்காலாம் பொடியோட கண்டுபிடிச்சு அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிருக்கு, அடுத்த மாவட்டத்துக்கு போயிட்டு மத்திய சென்ட்ரல்ல இருந்து போயிடுச்சு ஊவாவுல தான் அந்த பொடி கிடைச்சு. யார பொடி விட்டு போயிட்டு ஃபேமிலி ஒருத்தரோட மகன்ட 10 வயசு பொடியை வந்து பொடி தான் கிடைச்சு. பொடி தான் கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு அங்கால வந்து இதுல இருந்து அடிச்சுட்டு போன பொடி வந்து கிடந்திருக்கான்னு சொல்லி சொன்னா அவ்வளவு தூரம் முடிய வைக்க. அதாவது இந்த மாகாணம் விட்டு மாகாணம் போய்தான் வந்து அந்த உடம்பே கிடைச்சிருக்கு. இன்னொரு 2 பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அப்போ ஹஸ்பண்ட் போகும்போது உண்மையான சம்பவம் நடந்து அவனோட அம்மா சொன்னாங்க. சென்ட் ஜோன்ஸ் அந்த ஏரியாவில் ஹஸ்பண்ட் போகும்போது ஒய்ஃபையும் கட்டி அணைச்சிக்கிட்டாராம். 2 பேர் போகட்டும் பாபாவை தூக்கி அங்கிட்டு வீசிட்டாரு. அவங்க 2 பேர் சேர்ந்து போயிட்டு சுமார் அங்கே வந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ல அங்கே பொடி கிடைஞ்சி. 2 பொடி கிட்ட அந்த பொடி கிடைஞ்சிச்சு சென்ட் ஜோன்ஸ்ல. இந்த ஊருக்கு அடுத்த ஊருக்கு அது பக்கத்துல. அதாவது வைஃபையும் கட்டி பிடிச்சிட்டு பார்க்கல, அப்படியே போயிட்டாங்க. கட்டி வச்சுட்டு 2 பேரும் ஒரே தான் தண்ணி எடுத்துள்ள தான் போயிருக்காங்க. சரி காப்பாத்திடுவோங்கிறதுல பாபாவே வீசிட்டாங்க. பாபா தப்பிட்டா. சம்பவங்கள் யோசிச்சு பாரு. இங்க நடந்த எல்லாமே ரொம்பவே கொடூரமான சம்பவங்களா நடந்து. அதாவது தண்ணியில அடிச்சிட்டு போயக்குள்ள வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகிற உயிரை மட்டும் காப்பாற்றுவோம்ன்ற எண்ணத்தில் வந்து பிள்ளைய தூக்கி வழியில் வீசிட்டு வைஃபும் வந்து ஹஸ்பண்டும் ஒருமிக்க தண்ணியில் அப்படியே அடிவிட்டு போயிட்டாங்களாம். அப்படியே அடிவிட்டு போனவங்க எவ்வளோ தூரத்தில் அந்த பொடி கிடைச்சது? இந்த பொடி சுமார் 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டருக்கு அங்கால வந்து அவங்களோட பொடி கிடைச்சது. அப்போ அந்த பிள்ளை எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? வந்து அவங்க பாட்டிக்கிட்ட நிக்கலஸ்ங்கிற ஒருத்தரோட அம்மா கிட்ட தான் பாபா இருக்கும். எத்தனை வயசு அவங்களுக்கு? பாபாவுக்கு 2 வயசு. 2 வயசு. அந்த பிள்ளைய தூக்கி இப்படி எரிஞ்சு காப்பாற்றினா அவங்களால வர முடியாமல் போயிட்டு அப்படியே பிள்ளைய டக்குன்னு வீசிட்டாங்க. தண்ணி எடுத்துட தான் வெளியே வந்திருக்காங்க. வந்து 2 பேர் சேர்ந்து தண்ணி எடுத்து போது தான் பாபா அங்கே ஓடி வந்திருக்கா. பாபா தள்ளி விட்டு தான் அவங்க அடுத்த கட்டு போயிருக்காங்க. அந்த பக்கம் அது எஸ்கடல் இல்லாம அதுல இங்க 4 பேர் எஸ்கடல் சந்திரகாந்திங்கிற தோட்டத்துல 4 பேர் ஒரே தான் போயிட்டாங்க. அதுல ஒரு பொடி கண்டெடுக்கப்பட்டுச்சு. இன்னும் 3 பேர் பொடி கிடைக்கல. அந்த சென்ட் ஜோன்ஸ்ங்கிற இடத்துல அடுத்த நாளே பொடி கிடைச்சிச்சு. 2 பேருக்கு பொடி அடுத்த நாளே கிடைச்சிச்சு. 15 கிலோமீட்டர் கிடையில அந்த பொடி கிடைச்சிச்சு. அப்போ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்கிறாங்களா இங்கே? அங்க இருக்காங்க சென்ட் ஜோன்ஸ்ல. அந்த ஊர்ல இருக்காங்க. அந்த ஊர்லன்னு இருக்கிறாங்க.
நீங்கள் ஓ சார் எனக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் தவறிட்டு உங்களுக்கு சேஃப் பண்ணலாம். பாதுகாப்பு எந்த அளவுக்கு அடிச்சு பேத்துட்டு போயிருக்கேன்னு இது பெரிய ஆறுமே மாற்றி விட்டுருக்காரு. இங்கே கரண்ட் போஸ்டர் காட்டு இருக்காது எங்க இடம்னு சொல்லி பாருங்க. கரண்ட் போஸ்ட் வந்து விழுந்து. ஆனால் மோஸ்ட்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தோட்டங்கள் செய்கிறவங்க தான். ஏன்னா தோட்டங்கள் செஞ்சு பண்ணுங்க. எப்படி அந்த பாதைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குமே. யாழ்ப்பாணம் வந்திருக்கேன். வந்திருக்கீங்க நல்ல கோயிலுங்களா? நம்ம கோயில் ரைட். போயிருக்கிறீங்க. என்னன்னு சொன்னால் இதால தான் பொடியெல்லாம் கொண்டு போவாங்களாம். அதனால எப்படி 4 பேர் சேர்ந்து ஒரு பொடியை தூக்கிட்டு போவீங்க? அப்ப கஷ்டம் சார். 2 பேர் தான் சார் பிடிச்சி போகலாம். முன்னுக்கு ஒரு ஆள் பின்னுக்கு ஒரு ஆள் தான் பிடிச்சி போகலாம். அப்படிங்களா? 4 பேர் இப்படி தான் பிடிச்சிட்டு தான் போகணும். பின்ன வாங்கல அப்படிதான் தூக்கிட்டு போகணும். அங்க இருந்து இந்த லைட் வர வச்சு இப்படி தான் கொண்டு போகணும். பொடியை மேலே கொண்டு போய் தான் 4 பேர் தூக்கலாம். மேல அந்த லைட்டுக்கு போன பிற்பாடு ஒரு 4 பேர் பிடிச்சி போகணும். 4 பேர். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து லீக்ஸ் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் இனி அறுவடை செய்கிற டைமா இல்லை பழுதாயிட்டா? அதெல்லாம் அறுவடை செய்யற டைம் தான் சார். மழை மருந்து அடிக்காது, உரம் போட இல்லாது அப்படிங்கிறது அந்த மாதிரி இதில் ஆமாம் செய்ய முடியாது. அவ்வளோதானே. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து 30 காம்பரான்னு சொல்லுவாங்க. இங்கிட்டு 15 காம்பரா, அங்கிட்டு 15 காம்பரா. லயம் 15 10க்கு 10 ரூம் தான். 2 ரூம் தான். இதில் தான் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 10க்கு 10 காம்பரா தான் இருக்குது. இங்கிட்டு 15, அங்கிட்டு 15. பெரும் கஷ்டத்துக்கு மத்தியில தான் இந்த மேலே இருக்குது வாழ்ந்துக்கு இருக்காங்க. அது அந்த இந்த பனியை துண்டை வெடிச்சிருக்குது. அதுதான் பயந்துக்கு இருக்கும் அந்த இடத்துல. பார்க்கலாம் நைட்டுக்கெல்லாம் வந்து தூங்குறது கூட பிள்ளையில போட்டுக்கிட்டு தூங்குறது கூட சரியான பயத்தில் தான் தூங்க வேண்டியது நிலம ஒன்று. என்னென்னு கேட்டால் மேலே எல்லாம் பெரிய பெரிய மலைகள் கல் பாறைகள் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து அப்படியே மூடக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்துச்சுன்னு சொன்னா நடக்கும். இந்த அதரம் பனியெல்லாம் பள்ளம். அதாவது இப்படித்தான் நாங்கள் பார்த்தேன். மற்ற இடங்கள் எல்லாம் இந்த மண் சரிவு வந்ததுக்கு அதில் பார்த்தா தெரியுது உங்களுக்கு வந்து அதுலேருந்து வந்துச்சுண்டா இந்த இவ்வளவும் சரி. இதில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க இதுக்குள்ள? இதில் 30 கேமரா இருக்குங்க. 30 கேமரா. அதாவது 30 குடும்பம் இருக்கிறாங்க. 30 குடும்பம். அது 30 குடும்பத்தில் எத்தனை பேர்? 100 பேருக்கு இருப்பாங்க. 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. உண்மையாக வந்து தானே இப்போ நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்குமோன்னு கேட்டால் இல்லை. உண்மையிலேயே பயமாக தான் இருக்கும். இந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கடுமையாக பயப்படுறீங்களா? ஒவ்வொரு வருஷம் அப்படி தானே? ஒவ்வொரு வருஷம் மழை பெய்யும் சார். ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு கடுமையாக இல்லைங்க. இந்த மாதிரி தான் இப்படி ஒரு இதாகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு பயத்தை காமிக்கிற அளவுக்கு நமக்கு மழை அதை நாங்கள் பார்த்து மழை பெய்யும். சாதாரணமா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் மாதம் அப்படி மழை கொஞ்சம் பெய்யும். டிசம்பர் மாதம் கொஞ்சம் பெய்யும். அவ்வளோ அந்த மலைகள் கொஞ்சம் அப்படி வரும். பெருசா அளவுக்கு இருக்காது. ஆனா இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து பயமா இருக்கு. இப்போ இந்த ஏரியாவுக்கு ஒரே பயமா இருக்கு. ஏன்னா லைவா நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கிருந்து நாங்கள் நம்மளோட பேர் மேலே அங்கிருந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த ஏரியா வந்து இருக்கு. இப்படி வந்து இருக்கு. நாங்கள் இங்கே சத்தம் போடுறோம் அவங்கள போக சொல்லி. நாங்கள் தான் இங்கே சத்தம் போடுறோம். அவங்க அங்கிட்டு இவங்க எல்லாம் இங்கிட்டு பாஸ் பண்ணும்போது அந்த ஏரியா அந்த இங்கிட்டு இருந்து இந்த ஏரியா பாஸ் பண்ணும்போது அது வந்து இருக்கு. டக்குன்னு அங்கிட்டு போக சொல்லி சொல்லிட்டோம். ஒரு எல்லாம் சேஃபாகி போயிட்டாங்க. இந்த காட்டு வந்து எப்படி இருக்கு? இப்போ நான் அங்கிருந்து காட்டைக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்க தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளங்கும். அதாவது அதான் அந்த பெரிய நாங்கள் அப்பயே கிட்ட காட்டியிருந்த அந்த மண் சரிவு வந்த இடம் அந்த பக்கத்தால் அப்படி வந்திருக்கு. அதாண்டி வந்து இந்த சைட்டாலையும் வந்துருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைட்டால் இந்த நடுவில் வந்து இவ்வளோ வீடுகள் இருக்குது. ஸோ அப்போ அதால் ஃபஸ்ட்டாக வரைக்குள்ள வந்து இவங்களை ஓடுங்கன்னு சொல்லி கத்தைக்குள்ள இவங்க இந்த பக்கத்தால் ஓடிருக்காங்க. ஓடைக்குள்ள வந்து இந்த பக்கத்தாலையும் திரும்ப மண் சரிவு வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து தப்பிட்டான் ஒரு மாதிரியாக வந்து எல்லோரும் வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ திரும்ப அந்த ரோட் வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க தானே. ஸோ அந்த ரோட் வந்தால் இந்த இவ்வளவுமே அப்படியே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த அவ்வளோ வீட்டில் இருக்கிற அகலும் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஆமாம் சார். எல்லாம் அங்கே தான் சார். அங்கே இருக்காங்க. அந்த கோயிலில் இருக்கிறாங்க. அங்கே உள்ளவங்க இருக்காங்க சார். இந்த லைத்தில் உள்ளவங்க பனி ஏரியாவில் உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே.